நான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு நகரில் இருக்கக்கூடிய நொய்யலாறு சாக்கடையா இருக்கு அப்படிங்கும் போது என் தாயே சேதப்படுத்தின மாதிரி தான் என் உள்ளம் தவிச்சு. நிறைய அமைப்புகள் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆவணப்படம் பல கேள்விகளை கொண்டு வந்து வைக்கும். சமீபத்தில் ஸ்டோரிபேட்டை புரொடக்ஷன்ஸ் அவங்க வெளியிட்ட நொய்யல் அன்றும் இன்றும் அப்படிங்கிற ஒரு ஆவணப்பட வெளியீட்டு விழாவுக்காக போயிருந்த போது அந்த படம் சொல்ல வந்த செய்தி, அங்க முதல்ல அந்த பிக்சர், அந்த நொய்யல் அன்றும் இன்றும் அப்படிங்கிற ஒரு பிக்சருக்கு ஒரு அமைப்பு கொடுத்திருந்தாங்க. ஒரு பக்கம் நொய்யல் நதி இயற்கை சார்ந்து அழகா இருக்கிறதாவும், இன்னொரு பக்கம் ஒரு தொழிற்சாலை, அதையொட்டி வரக்கூடிய அந்த நீர் கலங்கி சேதமடைஞ்சிருக்கிறதாவும் அந்த பேனர்ல காமிச்சிருந்தாங்க. ரொம்ப மனதுக்கு கஷ்டமா இருந்தது. அந்த படத்தை ஆவணப்படம் வெளியிட்ட ஒரு 3 நிமிஷம் தான் அந்த படம் ஓடுது. அந்த 3 நிமிஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அத்தனை விஷயங்கள் அதுல சொல்றாங்க. ஒரு துளி கண்ணீரோட அந்த படத்தை நம்ம பார்க்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. நான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு நகரில் இருக்கக்கூடிய ஒரு நொய்யலாறு சாக்கடையா இருக்கு அப்படிங்கும் போது என் தாயே சேதப்படுத்தின மாதிரி தான் என் உள்ளம் தவிச்சது. கோவை மாவட்டத்தில் உற்பத்தியாகி பல 156 கிலோமீட்டர் பரவி ஏழை மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் அடிப்படையா இருக்கக்கூடிய நொய்யலாறு இன்றைக்கு தன்னுடைய வளத்தை குறைத்து, எழிலை குறைத்து இப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த வேதனையை அந்த படம் மூலமாக பார்க்க முடிஞ்சது. அந்த படம் முடிந்ததுக்கு அப்புறம் பேசிய நிறைய நல்ல மனிதர்கள் நொய்யல் எப்படி உருவாச்சு, அது எங்கெல்லாம் பரவி ஓடிட்டு இருக்கு, அதுக்கு எப்படி எல்லாம் தடை இருக்கு, அந்த நொய்யலை சரிப்படுத்தினா என்ன மாதிரி வளங்களை எல்லாம் எதிர்காலத்துல நம்ம தலைமுறைகள் அனுபவிக்க முடியும் கேட்டபோது, நான் ஒரு கடவுளா இருந்திருக்க கூடாதான் என்னுடைய மனம் புலம்புச்சு. ஏன்னா கடவுளா இருந்திருந்தா உடனே அதை நிவர்த்தி பண்ணி மிகவும் புனிதமா திரும்பவும் ஆக்கிர முடியுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த நொய்யலை மிக சரியான முறையில் எடுத்துட்டு போகணுங்கிறதுக்காக நிறைய அமைப்புகள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுல அரசியல் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்ட போது ரொம்ப மனம் உடைஞ்சு போயிட்டேன். அதுல எத்தனை துணை நதி ஆதாரங்கள், சின்ன சின்ன ஊர்களுக்கு அந்த நொய்யல் தன்னுடைய பயணத்தை துவக்கி அந்த இடத்துல எல்லாம் தடைப்பட்டு அங்கு சேராகி குளமாகி பிளாஸ்டிக் சுமைகளை எல்லாம் அது சுமந்துகிட்டு பரவி ஓடாம தன்னுடைய எழிலை இழந்துகிட்டு நிற்கும் போது அன்னையார் அல்லவா, அதை நினைத்து மனது ரொம்ப வேதனைப்பட்டது. அப்போ நொய்யல் பெருநதியில் எமது பயணம் அப்படின்னு சொல்லிட்டு அகில் சு ரத்னசாமி ஐயா அவர்கள் எழுதின இந்த புத்தகத்தை நான் அங்க வாங்கிட்டு வந்தேன். எல்லாருக்கும் இந்த புத்தகத்தை வழங்கினாங்க. இந்த புத்தகத்துல அவ்வளவு சிறப்புகள் இருக்கு. நொய்யல் தோன்றிய காலத்திலிருந்து எப்படி இருக்கு, ஒரு பகுதியிலும் நொய்யல் நதி எப்படி இருக்கு, அதுக்கு என்னென்ன போராட்டங்கள் நடைபெறுது, அது யார் மூலமா எல்லாம் தீர்த்துக்கிட்டு வரோம், அதுக்கான பயணங்கள் என்னென்னலாம் அப்படிங்கறதெல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி ஆவணப்படம் எடுத்த திரு புகழ் அவர்களை நான் மனதார பாராட்டியே தீர வேண்டும். ஏன்னா ஒரு ஆவணப்படம் பல கேள்விகளை கொண்டு வந்து வைக்கும். ஒரு சபையில நம்ம வெளியிடுறோம் அப்படிங்கும்போது, ஏன்னா பொதுவெளியில் ஒரு நல்ல விஷயம் செய்யறாங்க அப்படின்னா அதை எதிர்க்கிறதுக்கு தான் பல மனிதர்கள் இருப்பாங்க. திரு புகழ் அவர்கள் மிக துணிச்சலோடு நொய்யல் அன்றும் இன்றும் இருந்தது, அது யாரால மாசுபட்டது அப்படிங்கறதெல்லாம் அந்த ஆவணப்படத்துல அழகா சொல்லியிருக்காரு. இந்த ஆவணப்படம் ஒவ்வொரு கல்லூரி மற்றும் பள்ளியில இது வெளியிடப்பட வேண்டும். இந்த ஆவணப்படத்தை பார்த்து இனி வரும் தலைமுறைகள் தங்களுடைய வாழ்வாதாரமான இந்த நீர் ஆதாரத்தை ரொம்ப சேஃப்டியா கவனமா கையாளணும். இதுக்காக பெரும் முயற்சிகள் எடுத்துக்கணும் அப்படிங்கறத இந்த காணொலி வாயிலாக உங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன். இயக்குனர் புகழ் எடுத்த ஸ்டோரிபேட்டை புரொடக்ஷனுடைய நொய்யல் அன்றும் இன்றும் ஆவணப்படம் மூலமா எதிர்காலத்தில் நொய்யல் மிக அழகான, வளமான, ஆரோக்கியமான ஒரு நதியா, ஆறா எங்களுடைய தாய் மண்ணில தவழ்ந்து போகும் அப்படிங்கிற நம்பிக்கையை நான் உங்க முன்னாடி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.